ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட லேப்டாப்பு வித்தவுட் HDMI கேபிள் எப்படி நம்மளோட ஸ்மார்ட் போர்டோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளோட லேப்டாப்பில் என்ன நமக்கு தேவை அப்படின்னா ஷேருங்கிற அப்ளிகேஷன் நமக்கு தேவை. அந்த ஷேருங்கிற அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் கூகுள் க்ரோம் போயிருங்க. கூகுள் க்ரோம் போயிட்டு ஷேர் டவுன்லோடு ஃபார் விண்டோஸ் இங்கே என்ன டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஷேர் விண்டோ ஃபார் இங்கே பாருங்கள் ஷேர் ஆப் ஃபார் விண்டோஸ் டவுன்லோட் டைப் பண்ணிவிட்டு நான் என்டர் எழுத்துறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேர் டவுன்லோட் ஆப்ஷனை கேட்கும். இங்கே பாருங்கள் ஷேர் அஃபிஷியல் டவுன்லோட். இந்த ஷேர் அஃபிஷியல் டவுன்லோடை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஷேர் இங்கே பாருங்கள் ஷேர் ஃபார் விண்டோஸ்னு இருக்கும். இந்த விண்டோஸில் exe ஃபைல் ஒன்று இருக்கும். exe இன்ஸ்டாலர் ரெக்கமெண்டட் வெர்ஷன் ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட்ஸில் அந்த exe ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். அந்த ஃபைல் இப்போ பாருங்கள், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷேர் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபைலோட லொக்கேஷனை நீங்கள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷேர் அப்ளிகேஷனை நீங்கள் டபுள் டேப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு do you want allow this app to make changes in this your deviceன்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தாங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ளீஸ் செலக்ட் லாங்குவேஜ், அப்போது ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஷேர் செட்டப்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். அடுத்தது இன்ஸ்டால். நம்மளோட ஷேர் அப்ளிகேஷன் நம்மளோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகிடும். இதில் இந்த ஷேர் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்மளோட அந்த ஷேர் ஆப் இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஃபினிஷை கிளிக் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நம்மளோட டெஸ்க்டாப், அதாவது நம்மளோட ஷேர் ஆகும்போது நம்மளோட லேப்டாப்போட நேமு என்னவா அதில் ஷோ ஆகும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே டெஸ்க்டாப் CL848ன்னு இருக்குது. அதாவது நம்ம ஷேர் பண்ணும்போது இந்த நேம் தான் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லுது. சப்போஸ் நமக்கு இந்த நேம் வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நேமுக்கு பதிலாக ரீநேம் பண்ணி நம்மளோட நேமும் எந்த நேமும் வேணும்னோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ இந்த நேம் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொன்னது எனக்கு இதுவே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே. அடுத்ததாக இங்கே பாருங்கள் ஏசர் ஷேர் 2974 கனெக்ட்டுன்னு நான் கேட்குது. இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இதுதான் நம்மளோட ஸ்மார்ட் போர்டு. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அந்த லேப்டாப் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஷேர் டவுன்லோட் பண்ணுமோ இப்போ நம்மளோட விண்டோஸில் நம்மளோட லேப்டாப் சிஸ்டத்தில் ஷேர் நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஷேர் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் இந்த ஸ்மார்ட் போர்டோட IP அட்ரஸ் நம்ம என்டர் பண்ணணும். IP அட்ரஸ் எப்படி நம்ம ஸ்மார்ட் போர்டில் எடுக்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட ஸ்மார்ட் போர்டில் இருக்க ஒயர்லெஸ் ப்ரொஜெக்ஷனை நீங்கள் டேப் பண்ணணும். அப்படி டேப் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் விசிட் ஷேர் ஆப் டு டவுன்லோடு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்திங்கன்னா இந்த அந்த போர்டில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் கார்னரில் இங்கே பாருங்கள் நெட்வொர்க், எந்த நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்குன்னா ஸ்மார்ட் கிளாஸுங்கிற நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கு. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நம்மளோட சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் நெட்வொர்க்குமே பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இன்டர்நெட்டும் என்னவாக தான் இருக்கணும், ஸ்மார்ட் கிளாஸாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஷேர் இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே வித்தவுட் HDMI கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் கிளாஸுன்னு கனெக்ட் ஆகிருக்கா. இப்போ பாருங்கள் இந்த ஏசரோட, அதாவது நம்மளோட இந்த ஸ்மார்ட் போர்டோட IP அட்ரஸ் எப்படி எடுக்குதுன்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் கைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் செட்டப்னு சொல்லி அதுக்கு கீழே ஸ்மார்ட் கிளாஸ் IPன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மார்ட் போர்டோட IP அட்ரஸ். இந்த IP அட்ரஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஷேர் ஆப் இருக்கு இல்லையா லேப்டாப்பில், அதில் நம்ம ஃபில் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நீங்கள் கட்டாயமாக என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கிற டிஜிட்ஸ், இந்த டாட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் கரெக்டாக அதில் என்டர் பண்ணணும். ஒரு டாட் மிஸ் ஆனாலும் அது கரெக்டாக கனெக்ட் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து நம்மளோட லேப்டாப். ஸோ இப்போ லேப்டாப்பில் பாருங்கள் ஏசர்
ஷேர் 2974 இந்த நம்பரில் இருக்கிற இங்கே பாருங்கள் ஐபி அட்ரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நான் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறதுனால சேம் ஐபி அட்ரஸ் அதில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் 101461862 அதே பாருங்கள். ஸ்மார்ட் போர்ட்லேயும் பாருங்கள் அதே சேம் ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம லாகின் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஐபி அட்ரஸ் நாமளே ஃபில் பண்ணணும், என்டர் கொடுக்கணும், ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஓகே ஆகி கனெக்ட் ஆகும். இப்போ நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு முறை அப்படிங்கிறதுனால எனக்கு அதுவும் இல்லாமல் சேம் இன்டர்நெட்லேயே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கனெக்ட் டிவைஸ் கேட்குது. அப்படி கேட்கும்போது நான் இங்கே கனெக்ட் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் ரெடி டு ஷேர் வந்துட்டு ஷேர் ஸ்க்ரீன் அண்ட் டிவி மிரர்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஷேர் ஸ்க்ரீன் கொடுத்தா நமக்கு நம்மளோட லேப்டாப் ஸ்க்ரீன் வந்து நம்மளோட போர்டுக்கு ஷேர் ஆகும். அதுவே வந்து டிவி மிரர்னு கொடுத்தா டிவியோட ஸ்க்ரீன் வந்து நம்ம லேப்டாப்புக்கு ஷேர் ஆகும். இப்போ பாருங்கள் நான் ஷேர் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். இப்போ ஷேர் ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள் ஸ்மார்ட் போர்டில் லோடிங் ஆகிட்டு நம்மளோட லேப்டாப்போட ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளோட ஸ்மார்ட் போர்டு. ஓகேங்களா? அதே பாருங்கள் இங்கே லேப்டாப். ஸோ லேப்டாப்போட சேம் ஸ்க்ரீன் வந்து நம்ம ஷேர் பண்ணி ஈஸியாக நம்மளோட லெசன்ஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம நம்மளோட ஸ்மார்ட் போர்டு இருக்கிற ரூமுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் உட்காந்து நம்ம ஷேர் பண்ணி ஈஸியாக லெசனை எடுக்க முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.